சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று மற்றும் நாளை IAS IPS மாநாடானது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காலையில் IAS IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தற்பொழுது ஆட்சியர்கள் மாநாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் தம்பி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில 2 நாட்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் IPS அதிகாரிகளோட ஆலோசனை மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பொறுத்தவரைக்குமே இந்த காலையிலிருந்து IPS அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்ற அந்த மாநாடு முக்கியமாக பார்க்கப்பட்டு தொடர்ந்து அதுல தமிழகத்தில் பல்வேறு விவகாரங்கள் கேட்டிருந்தாலும் தமிழகத்தில் பாதுகாப்பு, மேலும் போதை பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குரிய இந்த கள்ளச்சாலை ஒழிப்பு உள்ளிட்டவை குறித்து முழுமையாக காவல்துறையினரும் மற்றும் மாவட்ட நிர்வாக தலைவர்களுடைய ஆட்சியரும் ஆலோசனை மேற்கொண்டார். மதிய வேலையை தற்போது மாவட்ட ஆட்சியர்களுடைய அமர்வு நடந்துகிட்டு அதுல அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் நிர்வாக ரீதியாக மாவட்டத்தில் தமிழக அரசு ஏற்கனவே அறிவிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் எப்படி சேர்ப்பது, மக்கள் திட்டங்களால் எந்த வகையிலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, வாரந்தோறும் பெறக்கூடிய மக்களின் குறைகளையும் மனங்களையும் கேட்டறிந்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவங்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த ஆலோசனைக்குரிய இடம்பெறும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஊழலற்ற லஞ்ச லாவணிகளற்ற மிக முக்கியமாக மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட ஒவ்வொரு அதிகாரியும் செயல்பட வேண்டும். குறிப்பாக தாசில்தார் முதல் ஒரு கிராம நிர்வாக அதிகாரிகள் ஒரு சாட்டில் வருவதாலும் கூட லஞ்சம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு இலவாக எல்லாமே கிடைக்கப்பெற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆட்சியர் கூட்டத்தில் அவர்களுக்கு அறிவுறுத்தலாக தவறியது. தற்சமயம் மாவட்ட ஆட்சியருடைய ஆலோசனை என்பது சரியாக மதிய வேலை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.